பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் எடுக்கிறோம். இந்த சிலுவை நாட்களை கொடுத்து விசேஷமாக அநேகர் நீங்கள் போயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தை 7 விதமான செய்திகளை பகிர்ந்து கொள்வது, 7 விதமான செய்திகள் நிமித்தமாக கர்த்தர் நமக்கு செய்யப்போற ஒவ்வொரு அதிசயங்களும் அடையாளமும் நிச்சயமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுவது, ஒருவனின் பாவங்களை மன்னிப்பது ரொம்ப சூப்பர். மன்னிக்கக்கூடிய தரிசனத்தையும் மறுவாழ்வு கொடுக்கிற வெளிப்பாடுகளையும் அன்பை அரவணைப்பதையும் பாவத்திலிருந்து வெளிப்படக்கூடிய கடைசி காலங்களிலும் தாகத்தை தீர்ப்பதும் இல்லையா, துக்க நாட்கள் முடிந்து என்று சொல்லவும், இப்படி 6 விதமான 7வது தன்னை அர்ப்பணிப்பதாக 7 விதமாக எங்கள் சபையில் ரொம்ப அழகாக வாலிப பிள்ளைங்க பேசினாங்க. அருமையான சென்னையிலேருந்து அழகாக ஐயா வந்தார். அவர் ஒரு செய்தி 4வது வார்த்தையை எடுத்துக்கொண்டார். எதுவுமே நல்லா இல்லை என்று சொல்வதை காட்டியும் நன்மையாக இருந்தது. ஏன்னா பிள்ளைகள் பேசுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன தவறி விழுந்தால் கூட அது பொறுமையோடு பேசுகிற விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ பிள்ளைடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை கொடுத்து உலகத்தை உற்று பார்க்கப்படும் போது எப்படிப்பட்ட காரியங்கள் பிள்ளைகள் எல்லாம் எழும்பினார்கள் என்று பார்க்கும்போது, கடைசி காலத்தில் மாமிசமால் யாவருமே ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் 2:28 சொல்லப்படுகிற வார்த்தை நிறைவாக்க தேவன் பேசினார். இதுதான் மாமிசமால் ஊற்றப்படுகிறது. அப்போ அந்த 6 வார்த்தை 7வது வார்த்தை இந்த அடியானுக்கு கொடுத்தாங்க. ஒரு சில மணி நேரம் மட்டும், ரொம்ப நேரம் எடுத்துக்கல, கொஞ்ச நேரத்தை எடுத்து முடிச்சிட்டோம். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது மரித்தது வரைக்கும் பேசியிருக்கிறாங்க இல்லையா. கடைசியாக 7வது வாரத்தை அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறார், மரித்துட்டார். இந்த மரித்த பிற்பாடு என்ன பண்ணார் இல்லையா. நிறைய படிக்கிறோம் இல்லையா பைபிளில். அவர் இருந்த 33 ஆண்டுகளில் நிறைய அதிசயங்கள், அற்புதத்தை, அடையாளத்தை செய்து வந்தது நம்ம சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் யாருடைய பிதாவின் சித்தத்தின்படி நடந்தது தான். அப்போ மரிக்க முன்பாக இருந்த அதிகாரத்தை மரித்த பிற்பாடு வர அதிகாரமும் ஒரு இன்பமானதும் சந்தோஷத்துக்குரிய அதிசயமானதாக இருந்தது. தேவன் வந்த வேலையை சரியாக முடித்தார் இல்லையா. அப்போ முடித்தார் என்றது தான் முடிவு. துக்க நாட்கள் முடிந்தது. அப்போ எந்த துக்க நாட்களில் நீ உபவாசம் போட்டு அது கிடையாதுங்க. நீ உபவாசம் போட்டதுக்காக கிடையாது. தேவன் 33 ஆண்டு எதுக்காக வந்தார், அது சரியாக மரித்து உழித்த இந்த விஷயத்தை எடுத்து பயன்படுத்தின விசேஷம் அருமையானது. அப்போ 40க்கு மேற்பட்ட சீசர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க 42 நபியில் ஒரு நபி தான் இயேசு கிறிஸ்து. அது உண்மைதான், பொய்யே கிடையாது. ஆனால் அப்படி சொல்லுவாங்களே தவிர அவர் ஒரு மனுஷகுமாரனாக அந்த உலகத்துக்கு வந்தார், இருந்தார், மரித்தார், 3 நாள் விழுத்தேர்ந்தார்ன்ற விஷயத்தை கொடுத்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ தெரிஞ்சிருந்தவர் அந்த காரியத்தை கொடுத்து இப்படி சொன்னான். எது சொன்னாலும் நடப்பது நடந்து கொண்டு தான் இருக்குது. ஒரு காலம் தடை கிடையாது. அப்போ அந்த துரைத்தனத்தின் அதிகாரத்தை விழுந்து கடந்த இழந்து போனது தேவன் மீட்டெடுக்க வந்தவர். அதுதான் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் அழகாக 15ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது 22ஆம் வசனத்தில் ஆதாம் மூலியமா ஏவன் இந்த பாவம் இயேசு கிறிஸ்து மூலியமாக மீட்கப்பட்டது. ஆதாம் மூலமா இயக்கப்பட்ட இந்த அதிகாரத்தை இழந்து போனது இயேசு கிறிஸ்தால் மீட்கப்பட்டதாக காணக்கூடியதாக இருக்கும். அப்ப என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்கப்பட்டவர் எங்கே மீட்கப்பட்டார், எந்த அதிகாரத்துக்குள்ள மாற்றப்பட்டார், நம்ம துக்க நாட்கள் எப்படி முடிந்தது, அழகா இருக்கு இல்லையா. ஏசாயா புத்தகத்தில் 60ஆம் 20ஆம் வசனம் படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். துக்க நாட்களோடு முடிந்து போனது என்று சொல்லி எப்படி முடிந்து போனது. கொலிசியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன அதிகாரத்தில் மாட்டிக்கொண்டிருந்தோம். நம்ம துரைத்தனத்தின் அதிகாரங்களும் யார்கிட்ட போறோம், யார்கிட்ட மாட்டி இருக்கிறோம். உலகத்தை சிற்பன்பத்திற்கு பிசாசுகிட்ட விழுந்து படிக்கிற பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். 14-15 படிக்கிற கொலிசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை படிக்கிற, நமக்கு எதிரடையாக கட்டளையிட்டது நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை முதல்ல பார்த்துங்க. கையெழுத்து போடுவாங்க இல்லையா, ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும்னா அதை யாருக்கிட்ட பிசாசுன்றத்தை அர்ப்பணித்து கையெழுத்து போட்ட ஆதாம் நிமித்தமாக ஏற்பட்ட இந்த பாவம் எப்படி விடுதலை பெறுது பாருங்க, அழகா இருக்கும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே நமக்கு எதிராக கட்டளையிட்டு நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கலைத்து அது நடுவில் இராதபடி எடுத்து சிலுவில் மேல் ஆணிகள் அடித்து துரைத்தனத்தின் அதிகாரங்களை உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக இவைகள் மேலே சிலுவிலே வெற்றி சிறந்தார் இல்லையா. அப்படிதான் இருக்கும், வெற்றி சிறந்தார்.
அப்ப என்ன அதிகாரத்தைங்க? துரைத்தனத்தின் அதிகாரங்களை உரித்து கொண்டார். வெளியரங்கமா கோலமா அவைகளை மேலே சிலுவையில் மேல் வெற்றி சிறந்தார். சிலுவையை சுமந்தது லேசானது கிடையாதுங்க. சிலுவையை கொடுத்து வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் இருந்தவர்னு சொல்லி நிறைய செய்திகள் கேட்போம். இந்த சிலுவையை சுமந்து கொண்ட நிமித்தமாக சகல அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவன் எழுந்துக்குவார். அதுதான் மிகால 7:8 படிக்கும் போது, சத்துருவே நீ சந்தோஷப்படா, நான் விழுந்தாலும் எழுந்துக்குவேன், நான் இருளில் உட்காந்து கர்த்தர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார்னு. நான் நல்லா பாருங்க, மிகால 7:8 படிச்சேன். அப்போ இந்த துரைத்தனத்தின் அதிகாரத்தை உரித்து கொள்ளுக்கு முன்னாடி அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னா அதிகாரத்தை கொடுத்தது. இயேசு இருந்து 33 ஆண்டுகளை பிதாவின் சித்தத்தின்படி தான் சொன்னார். எல்லாத்தையுமே பிதாவை வானத்தை நோக்கி கேட்டு தான் 2 அப்பத்து 5000 பேரை போஷித்தாரு. அப்போ கடல் மேல் கடந்த போது பிதாவின் சித்தத்தின்படி எல்லா விதமான 12 விதமான சீசர்கள் மூலியமாக வெளியரங்கமாக பேசினாரு. எல்லா பிதாவின் சித்தம் அனுப்பப்பட்ட காரியத்தை நிறைவாக செய்து வந்த கர்த்தர். அப்போ இந்த அதிகாரம் எப்போ வருதுன்னா மரித்து விழுத்து அந்த பிறப்பாடு அதிகாரத்தை கொடுக்கிறான். இதுதான் மத்திய புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திற்கும் வானத்துக்கும் பூமிக்கும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, துரைத்தனத்துக்கு அதிகாரத்துக்கும் அடிமைப்பட்டிருந்த அடிமை சங்கிலியை அறுத்து தேவன் மீட்டு உனக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னான். உனக்கு மட்டுமா இல்ல, உலகத்துக்கு சர்வ லோகத்துக்கு நான் பலியானேன் என்று 1 யோவான் புத்தகத்தின் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ 1 யோவான் புத்தகம் 1:7 படி என் ரத்தம் சகல பாவங்கள் நோய்களை சுத்திகரிக்கின்ற அதிகாரத்தை சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் எல்லாம் விழுந்து நினைக்காதீங்க. உபவாசம் போட்டிருக்கிற முடிந்ததா? என் துக்க நாட்கள் முடிந்தது. நிச்சயமாக உன் துக்க நாட்கள் முடிந்தது. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 13 போது துரைத்தனமும் அதிகாரத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டிருந்த அநேகருடைய துக்கத்தை சந்தோஷமாக கர்த்தர் மாற்றினார். இல்லையா? உன் சஞ்சலத்தை மாற்றி நான் சந்தோஷப்படுத்துவேன் என்பவர். அப்போ எரேமியா புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படியே 14ஆம் வசனம் சொல்லுவார், என் ஜனக்கு நான் அளிக்க நன்மையால் திருத்த என்ன அழிச்சாண்டவரே, தன் ஆவி ஆத்மா சளி எல்லாம் வாரியால் அடிக்கப்பட்டு 39 விதமான அடி அடித்து தாங்கி தப்பி வித்து மரித்து 3 நாள் விழுத்தேன்றார். அந்த விழுத்தேந்தது தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எப்போ தெரியுமா? மத்திய புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் படி வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் கொடுத்து பெற்றாண்டு சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போங்க, அநேகரை சீசராக்குங்க, பிதா குமார் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்தானத்தை கொடுங்கன்னு சொல்றாரு. நீங்களும் புறப்பட்டு பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளாக யாரா இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், போதகராக யாரா இருக்கலாம், நீங்கள் புறப்பட்டு போகும் இடத்துல சுவிசேஷத்தை அறிவிங்க. ஒரு அதிசயத்தை சுவிசேஷம் கிடையாதுங்க, ஒரு அடையாளத்துக்கு சுவிசேஷம் கிடையாதுங்க. என் ஆண்டவர் அடையாளமாக மரித்து 3 நாள் விழித்ததே பெரிய அடையாளம். அதை தான் இங்கே சொன்ன உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று. அது முடிந்து போனது, இனி பிரச்சனை கிடையாது, இனி கண்ணீரிட வேண்டிய அவசியம் கிடையாது. வந்த காரியம் எல்லாம் முடிந்தது. என்னெல்லாம் சொன்னா இயேசு கிறிஸ்து என்ன மேசியா என்ன நடத்த போறார் என்று தானியேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 27 சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் நிறைவாக்கக்கூடிய காலம் இது. இதுதான் சொன்னார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரம் குதிகாலில மிதிப்பார் என்று. அப்போ ரோமர் புத்தகத்தில் 16ஆம் 20ஆம் சொல்லப்படுகிற சமாதானத்தின் தேவன் வந்துட்டாருங்க. வாழ்க்கையில இன்னைக்கு சமாதானம் நல்லா பாருங்க. பைபிள் நல்லா நீங்க படித்திருவங்களாக தெளிவாக திட்டமாக யோவான் புத்தகத்தில் 14ஆம் 27 பாரு, என் சமாதானம் உனக்கு வைக்கிறேன், அது ஒருவரும் கொடுக்க முடியாது. அவருடைய சமாதானம் உனக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. சிலுவை நாட்கள், நீ சிலுவை நாட்களில் போய் நீ வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு வந்து உபவாசம் நான் முடிக்க போறேன், இன்னோட முடிஞ்சது, ஞாயிற்றுக்கிழமை முடிக்கிறேன், இல்லைங்க, இன்னிலேருந்து உன் பிரச்சனை தீர்ந்தது. உன் துக்க நாட்கள் என்னோட முடிந்தது, உன் பிரச்சனை என்னோட முடிஞ்சது, உன் பாடுகள் என்னோட முடிந்தது. இனி எங்க இருக்குதுன்னு பாருங்க. துரைத்தனத்தின் அதிகாரத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உரித்து கொண்டார் என்று சொல்லு. சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். நல்லா இருக்கும் அழகாக. கொல்லிசர் 2ஆம் அதிகாரம் 15 துரைத்தனத்தின் அதிகாரத்தின் அடிமதனத்திலிருந்து சீக்கிரத்து சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஆணினால் அடிக்கப்பட்டு எல்லாத்தையும் உரித்து கொண்டார். இன்னைக்கு அடிமைப்பட்டு ஒன்றுமேலாது விழுந்தவர்களை தேவன் எழுப்பியிருக்கிறாரு. இன்னைக்கு 7 வார்த்தை பிள்ளைகள் பேசுனாங்கன்னா ஏன் சந்தோஷப்பட்டது தெரியுமா? 7 விதமான வார்த்தைகள், 7 விதமான ஆவியானவர் உணர்த்தி அந்த பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இனி வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டத்தை கொடுத்து பேசாதீங்க. உன் துக்க நாட்கள் இன்னோடு முடிந்தது. நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை இன்றைக்கே தீர்மானித்து பாருங்க. இன்றைக்கு ஒரு அதிசயம், இன்றைய ஒரு அடையாளம். உன் துக்க நாட்கள் இன்னோடு முடிந்து சொன்னது மட்டுமல்ல, இன்னைய இரட்சகர் நாள். இந்த வினாடியிலிருந்து உன் வாழ்க்கைக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க போகிறார்.
நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, மகிமை, ஜீவனை கொடுத்து அப்பா சாலமோன் ராஜாவை உயர்த்தினது போல கர்த்தர் உன்னையை உயர்த்துவார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். உங்களை மேல மேல ஆண்டவர் இந்த நாட்களை கொடுத்ததுக்காக சோதரம். அப்ப பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளை எதை கொடுத்து நீ கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. உன் துக்க நாட்கள் என்னோடு முடிந்தது. ஏசாயா புத்தகத்தில் சொன்னது போல 60:20 படி உன் துக்க நாட்கள் முடிந்தது. கொலிசியர் புத்தகம் 2:15 படி துரைத்தனத்தை அதிகாரத்தை அடிமைப்பட்டது சங்கிலியில் அறுத்து சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று நீ விசுவாசிக்க கூடுமானால் இந்த பார்க்கிற இந்த வினாடியிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மீட்பும் எல்லா விதமான குறையிலிருந்து தேவன் மீட்டெடுத்து உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.